நல்லது. இந்தியா உதவி செய்கிற சரி, இந்தியாங்கிற அழிவுக்கு இந்தியா தானே காரணம். நாங்கள் பார்க்குறது வந்து அந்த புதிய பாலம் அரசியல் அரசியல் இந்தியா வேற நாடுகளை இங்கே தலையிடாம வச்சிருக்காங்க. தெரிஞ்சாக்களுக்கு தகவல் சொல்லுவாங்க, இன்னும் வேலை முடியல. மாற்றதால கொழும்புக்கு பெரிய ஒரு பாதிப்பு வரும். நாங்கள் இப்போ யுத்தத்துக்கு முதல் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நாள் நாங்கள் நிற்கக்கூடிய இந்த இந்தியாவிலேருந்து வந்து இந்திய இராணுவத்தில் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த பால வேலை நடக்கக்கூடிய இடம். இலங்கையில் ஏற்பட்ட அந்த பேரனர்த்தம் காரணமாக பல்வேறுபட்ட பகுதிகளில் வந்து அனர்த்தங்கள் நிகழ்ந்தது. அந்த மாதிரியாக வடமாகாணத்தில் குறிப்பாக நாங்கள் இன்றைக்கு நீங்கள் அங்கே பார்க்குறது வந்து அந்த புதிய பாலம் பரந்தன்லேருந்து அங்கால இருக்க பரந்தன்லேருந்து இங்கால முல்லைத்தீவு போகக்கூடிய அந்த வீதியில் இந்த பாலம் உடைவடைந்தது. அந்த பாலத்தை புதிதாக இந்தியாவிலேருந்து வந்து இந்திய இராணுவத்தில் கிட்டத்தட்ட இன்றைக்கு 14 நாட்களாக வேலை இடம்பெற்று இன்றைய நாளில் தான் ஒரு முழுமை பெற்றிருக்குன்னு சொல்லணும். அங்காளி பக்கத்திலேருந்து தள்ளி கொண்டு வந்து இங்காளி பக்கத்தில் சேர்த்துட்டோம் இன்றைய நாளில் காலை பொழுதில். அதை தொடர்ந்து இன்னும் நிறைய வேலை இருக்குது. அதுக்குள்ளே போடக்கூடிய அந்த தகடுகள், வாகனம் போகிறதுக்குரிய வேலைகள்னா நிறைய வேலைகள் இருக்குது. அப்படியாக இங்கே இடம்பெறக்கூடிய இந்த வேலை. ஆனால் இன்றைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இது போயிட்டுன்றது. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த வேலைகள் முழுமையடையும். அதற்கு பிறகு மக்கள் செல்வதற்கான அந்த அனுமதியை வழங்குவார்கள். தொடர்ந்து நீங்கள் இந்த காணொலிகளை பார்க்குறதுனாக இந்த வேலை முடிஞ்சுதா இல்லையான்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி செய்திகள் மூலமாக அறிஞ்சிட்டு இந்த வீதியால் பயணம் செய்கிறதுக்கு வாங்கும். ஏனெண்டா வந்துட்டு நிறைய பேர் திரும்பி போயினோம். கிட்டத்தட்ட அங்கேருந்து பரந்தன்சந்திலேருந்து 10 கிலோமீட்டர் கிட்ட இந்த இடத்துக்கு வரணும் பயணம் செஞ்சு. அப்படியாக நிறைய பேர் வந்து இப்போ வந்து திரும்பி போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தெரிஞ்சாக்களுக்கு தகவல் சொல்லுவாங்க, இன்னும் வேலை முடியலை, நாளைக்கு அல்லது நாளை மறுதினம் தான் இந்த வேலை முடியும். வேலை முடியும் பொழுது நாங்களும் இந்த தகவல் தரோம். அப்படியாக இன்றைய நாளில் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்றைய நாளில் கிட்டத்தட்ட 80% பாலத்தை வந்து அங்காளி பக்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த வேலைகளை வந்து செய்து கொண்டிருந்தவ கைகளால் தள்ள முடியாத வந்து இயந்திரத்தின் உதவியினூடாக எல்லாம் தள்ளி கொண்டு போயிருந்தவை இன்றைய நாளில் வந்து முழுமையாகவே அங்காளி பக்கத்திற்கு இந்த பாலம் போய் சேர்ந்து விட்டது. இனி செய்யக்கூடிய வேலைகள் தான் தாமதம். அதற்கு பிறகு இதால் போகக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து உருவாக்கக்கூடியமாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் இன்றைய நாளில் இங்கே என்ன சிறப்பாக என்ன விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கு. அதோட இன்றைய நாளில் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் சொன்ன கருத்துக்கள் எப்படி இருக்குது, அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்குதா, அது தொடர்பான உங்களோட நிலைப்பாடு என்ன என்பதை வந்து தவறாமல் கீழே தெரிவியுங்கோ. அப்படியாக இங்கே நீங்கள் பார்க்கலாம் இன்றைய நாளிலேயும் இந்த இயந்திரத்தின் உதவியினோட தள்ளப்படக்கூடிய விஷயங்கள் தான் இடம்பெற்று கொண்டிருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் இன்றைய நாளில் ஃபுல்லாகவே அங்காளி பக்கத்துக்கு போயிட்டு முழுமையாக மற்ற பக்கத்துக்கு பாலம் சென்றடைந்திருக்கக்கூடிய அந்த நிலையை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்குறீங்க. மக்கள் தொடர்ச்சியாக இந்த தற்காலிகமாக அமைக்கப்பட்ட இந்த நடைபாதையினூடாகத்தான் தங்களுடைய இந்த போக்குவரத்து செய்து கொண்டிருக்கணும். இன்னும் 2-3 நாட்களில் ஓரிரு நாட்களில் அவர்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அந்த பாதையினூடாக அந்த பாலத்தினூடாக எந்த விதமான இடையூறுகளும் தடங்களும் இல்லாமல் பயணிக்கக்கூடியமாக இருக்கும். அங்கே பாருங்க, நீங்கள் நேற்றைய நாள் அந்த நடுப்பகுதியில் நின்றது. இன்றைக்கு வந்து அங்காளி பக்கத்துக்கு காலையிலே இந்த வேலைகளை வந்து ஆரம்பித்து இந்திய இராணுவத்தினர் அந்த செயற்பாடுகளை செய்து மற்ற வீதியோடு அந்த துண்டை இணைத்து ஒரு வீதியாக அதை மாற்றி விட்டார்கள். உடைந்த நிலையில் இருந்த பாலம் இப்பொழுது புதுப்பொலிவுடன் புதிதாக இருக்குது. அங்கே மேலே இந்திய இராணுவத்தினர் ஒவ்வொரு வேலையாக பார்த்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. மிக நீளமான ஒரு பாலமாக முதல் இருந்ததை விட ஓரளவுக்கு நீளமாக, இரண்டால் வீதியிலே வந்து இந்த பாலத்தினுடைய பகுதிகள் வந்து நிற்கிறபடியால் மிக நீளமான பாலமாக இருக்குது. அதை விட உயரமான பாலமாகவும் 2 வீதிகளை கொண்ட பாலமாகவும் இந்த பாலம் உருவாகி இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் பாலத்தினுடைய மற்றைய பகுதிக்கு போகிறோம். நாங்கள் வளமையாகவே பரந்தனில் இருந்து தான் வாரது. இன்றைய நாளில் இங்காளி பக்கம், அதாவது இப்போ முல்லைத்தீவிலேருந்து வந்து பரந்தனுக்கு போகும் பொழுது அந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு தான் இன்றைய நாளில் அந்த பாலம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. உள்ளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு இதில் வந்து பட்டி போட்டிருக்கு அந்த பாதுகாப்பு காரணங்களுக்காக. அங்கே அந்த முன்னால் இருந்த அந்த பகுதி ஒரு துண்டு வந்து முன்னால வந்து விட்டிருந்தார்கள் தற்காலிகமாக இந்த பாலத்தை வந்து தள்ளுவதற்காக. இப்பொழுது அந்த துண்டு வந்து அந்த இடத்துல வந்து அகற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அதையும் அகற்றியதன் பின்னர் முழுமையாக அந்த பாலத்தை தள்ளி இங்காளி பக்கத்தில் கொண்டு வந்து அந்த பொறுப்பிக்கக்கூடிய அந்த செயற்பாடு வந்து இடம்பெற போகுது.
இன்றைய நாளில் நாங்கள் இந்த கரையிலிருந்து அங்காளியில் இருக்கக்கூடிய அந்த வீதியை பார்க்கக்கூடியமாக இருக்குது. பாருங்க, அங்கே அந்த பாலம் மூலியமாக 2 பகுதிகளையும் தூர இருந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. இலங்கை காவல்துறையினர் இந்த இடத்துல நிற்கணும், பார்க்கக்கூடிய விஷயங்கள். அப்படியாக இலங்கை இராணுவத்தினர் நிற்கணும், அதே மாதிரி இந்தியாவினுடைய இராணுவத்தினர் என இந்த இடத்துல இரு நாடுகளினுடைய இராணுவத்தினர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்க்கக்கூடியமாக இருக்குது. மக்கள் வந்து ஓரளவு இப்போதைக்கு இந்த காட்சியை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியை அடையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா வேலை ஓரளவுக்கு முடியுது, எங்களோட சிரமம் வந்து இதுக்கு மேலே இருக்காது என்று வந்து அவர்கள் அந்த ஒரு மகிழ்ச்சியோடு இன்றைய நாள் இதால் பயணிக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வாங்க. இந்த பாலம் வந்து இந்த அனர்த்த காலத்தில் உடைஞ்சதுக்கான பிரதான காரணம் வந்து மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்டுமானத்தினுடைய தளர்வு காரணமாக. இங்கால பக்கத்தில் இருக்கிற மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொங்கிரீட் தூண், அந்த மதல் வந்து அந்த பாலத்தை தாங்கி இருந்த அந்த பகுதி வந்து வெள்ளத்தில் அடிக்கப்பட்டு உடைந்த காரணத்தால் தான் இந்த பாலம் வந்து சிதைவடைந்தது. அந்த பாலம் இதில் திருப்பவும் பயணிக்க முடியாத நிலைக்கு வந்தது. அதுக்கு பிறகு அந்த பகுதியை வந்து புனர் நிர்மாணம் செய்து அந்த பகுதியை மீள கட்டமைத்து பாரத்தை தாங்கக்கூடிய வகையில் செய்து அதன் பின்னர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இராணுவத்தினருடைய இந்த உபகரணங்கள் அவர்கள் கொண்டு வந்து பொருத்தி எல்லாமே செய்து இந்த பாலத்தை வந்து இன்றைய நாளில் அங்காளி பக்கத்துக்கு முழுமையாக அனுப்பியிருக்கிறார்கள். அந்த முன்னான் தேவையில்லாத பகுதியை கலட்டியது பின்னர் திருப்ப இந்த பாலத்தை தள்ளியிடம் பாருங்க எவ்வளவு மெதுவாக இந்த பாலம் அங்கே இருந்து இங்கால பக்கத்துக்கு நகர்ந்து செல்லுது. மிக வேகமாக இந்த பாலம் கட்டக்கூடிய செயற்பாடு வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. பாலங்களை பொருத்தக்கூடிய இந்த செயற்பாடு இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இராணுவத்தினர் இப்போது நீங்கள் பார்க்கலாம். அங்காளி பக்கங்களிலிருந்து இங்காளி பக்கத்தில் ஓய்விற்காக இல்லாட்டி அவர்களுடைய இந்த தேநீர் இடைவெளிக்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை சாப்பிட்றதுங்க 2 3 மணி 4 மணி ஆகுது. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த நாளில் இந்த பால வேலை கிட்டத்தட்ட முடிவடைஞ்ச நிலைக்கு வந்துட்டுது. சொல்லுங்கள். முடிவடைஞ்சு வந்து சொல்லி நியூஸ் வழியாக முடிவடைஞ்சு அறிவிச்சு கொண்டுறீங்க. இப்போ நாங்கள் பாலத்தடியெலாம் நிற்கிறோம், ஆனால் முடிவடைஞ்ச மாதிரி இல்லை. இன்னும் எப்படியும் ஒரு கிழமையாவது செல்லும் இந்த போக்குவரத்து பாதை திறந்து விடுறாங்க நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு சம்பந்தமான அழிவுக்கு நாங்கள் தான் ஒரு வழியில் காரணமாக இருந்திருக்கிறோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ மாங்குளத்தில் பெய்கிற மழை தண்ணி இங்கே வந்து காட்டுக்குள்ளால் பிறகு வந்து சேர்றதுக்கு எப்படியும் ஒரு நாளாவது செல்லும். இப்போ அந்த தண்ணி வர காற்றுல உள்ள மணல் ஏற்றி விட்டபடியாக தண்ணி வர வேகம் கூட, அதால் குளங்கள்கிட்ட கெப்பாசிட்டி கூடிட்டுது. அப்போ குளத்தின் வண்டு பழைய தண்ணி அளவுக்கு தான் வண்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. மேல் ஆறுகள கெப்பாசிட்டி கூடணுன்னா வண்டுகள் கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் வண்டை உடைச்சி கொண்டு வெளியே தண்ணி வெளியேறதான் இல்லை. அதோட ஆற்றில் மண் அள்ளுறதை மட்டுப்படுத்தினா தான் இந்த இந்த இப்படியான நடவடிக்கை இல்லாமல் சுயமாக மக்கள் நடமாடத்தக்க மாதிரி பாலங்களுடைய அமைப்பு கிடக்குதுன்றால் ஆற்று மண் அகழ்வு கட்டுப்படுத்தணும். இது அரசாங்கம் தான் செய்யணும். அரசாங்கம் ஆற்று மண் இந்த போலீஸார்ட்ட உடஞ்சோட செய்கிறான்னு சொல்லி இந்த மாதிரி தெரியல எங்களுக்கு. ஆனால் அதை மட்டுப்படுத்துறதுக்கு போலீஸாருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது. ஆற்று மண் அகழ்வை கட்டுப்படுத்தணும். மற்றது இதுகளுக்கு வயல்கள் வச்சிருக்கிறார்கள், கழிவேக்கால ஃபுல்லாக மூடி வயல் வச்சிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வயலை வச்சு உங்களோட வயலுக்கு தானே செய்யலாம். நீங்கள் கழிவேக்கால முறைப்படி விட்டுருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காங்க. உங்களோட வயல் மூடி இருக்காது, பயிர் அழிஞ்சிருக்காது, ஒன்று பேர் நடந்திருக்காது. அப்போ நீங்கள் வார ஆண்டாவது இந்த கழிவேகளை சுத்தப்படுத்தி உரிய இடங்கள் கழிவேகளை அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். 100% கிடையாது. அடுத்து இப்போ நீங்கள் இப்போ சொன்ன விஷயம் என்ன, அந்த கழிவு வாய்க்கால் வந்து இல்லைன்னு சொல்றீங்களா? இது சம்பந்தமா இளங்கோவன் நம்பி வந்தவர் வந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தார், இந்த இடத்துல எல்லாம் வந்து வாய்க்கால் வந்து இருந்தது, ஆனா இப்ப அந்த வாய்க்கால் இல்லை என்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தார். அந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. என்னென்னா இளங்கரணமே இங்கே சம்பவம் சம்பந்தமா அவருக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கு. இங்கே 90ஆம் ஆண்டு இந்த கழிவு வாய்க்கால் இருந்தது. அப்போ நெல்லின் விலை 600 ரூபா விற்றது. அப்போ இந்த வயல்கள் விதைக்கிற அளவு குறைஞ்சிருந்தது.
அதால் இந்த கழிவாய்க்கால் ஒரு தரம் அழிக்கல. இப்போ நெல்லுன்ற விலை இந்தளவு போயிட்டோன்னு 8,000 நெல் விலை போயிட்டோன்னே வயல் கழிவாய்க்காலால் வயலாக்கிட்டோம், அழிச்சிட்டோம். அதால் தான் முழு பிரச்சனை. எம்பி கூறின கருத்து முக்கியமாக அவர் சரியான கருத்து தான் கூறியிருந்தார். முழு காரணமும் அந்த எம்பி தெரிவிச்சிருந்தார். அவருக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சபடியா அது சம்பந்தமாக சரியான விளக்கத்தை கூறியிருந்தார். வந்து அந்த வரைபடம் வந்து எங்களுக்கு காட்டியிருந்தார் வந்து இருந்தது. அந்த காணியை வந்து வேற யாக்கள் வந்து அபகரிக்கணும், அவருக்கு அதுல வந்து விவசாயம் வந்து செய்யணும் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் வந்து இந்த வாய்க்கால்ன்றது முக்கியமான ஒரு மற்றது ஆட்டுக்குரிய ரிசர்வேஷன் ஒரு இடம்பட இல்லை. ஆட்டுக்குரிய ரிசர்வேஷனை எல்லாத்தையும் பிடிச்சி தான் வச்சிருக்கணும். அப்போ ஆட்டு ரிசர்வேஷன் இருந்தால் தான் மணல் அந்த அரிவட்டு போகாமல் பாதுகாக்கலாம். மாட்டு ரிசர்வேஷன் எல்லாம் இப்போ இல்லை, முழுமையாக ஆட்டு ரிசர்வேஷன் அழைச்சி வயலாக்கிட்டுணும். அப்போ ஆட்டு ரிசர்வேஷன் இருக்கணும், ஆட்டு ரிசர்வேஷன் புல்லு வளரணும். புல்லு வளர்ந்தால் தான் மண்ணுருவி ஆட்டுக்கு ஆட்ட மூடாது. அப்போ ஆட்டு ரிசர்வேஷன் இல்லை. அதை அரசாங்கம் இதுக்கு மட்டுமான சட்டங்களை கொஞ்சம் டைட்டாக போட்டு இதோட ஒன்று நடக்காமல் மட்டுப்படுத்தினால் எங்களிடத்தை இப்படியான அர்த்தம் பெறாது. மற்ற இன்னொரு விஷயம், இப்போ இந்த அழிவுக்கு பிறகு வந்து இப்போ எங்கள் உறவு தாய்நாடு உறவுகள் வந்து உதவி செய்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய ஒரு கருத்து? இந்தியா உதவி செய்கிற சரி, இந்தியா எங்களை அழிவுக்கு இந்தியா தானே காரணம். நாங்கள் இந்தியாவில் மறக்க இல்லாது தானே. அப்போ இந்தியா முதல்ல இந்தியா எங்களோட ஒத்து நிற்க இல்லை. இந்தியா எங்களை எந்த இரவு மாற்றி கொண்டு தான் இருந்தது. அப்போ அழிவுக்கு இருந்ததுன்னா அழிகிற நேரமே தானே வரணும், வேறாக்கள் வரையிலாது. இப்போ அவையெல்லாம் எங்களோட அழிவுக்கு முக்கிய காரணம் இந்தியா தான் அழிவு காரணம். இல்லாட்டி எங்களோட நாளைக்கு சிங்கப்பூர் மாதிரி இருந்திருக்கும். இந்த வீடியோ வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து போடைகளே வந்து நிறைய புலம்பெயர் தேசத்து உறவுகள் வந்து கருத்து வந்து சொன்னவன். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம், அவங்க வந்து தூக்கி போடாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க. அதான் உங்களுடைய கருத்தை கேட்டேன். தமிழில் நாங்கள் முதல் பார்க்க எங்களிடத்தை நம்மள 72ஆம் ஆண்டில் 60,000 தரப்பட தமிழ் ஆகட்ட இருந்தது. அப்போ அரசாங்கத்தில் 80,000 தரப்பட தான் இருந்தது. அப்போ அரசாங்கம் அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு முயற்சி கிடைச்சிருக்கு. இந்தியா தான் அதுக்கு உள்ளட்டு எங்களை அழித்து எல்லாத்தையும் மட்டுப்படுத்தி வச்சு அரசாங்கத்துக்கு உதவி செய்யுது. அப்போ இன்றைக்கு அரசாங்கத்துக்கு உதவி செய்கிறது இந்தியா தான். அப்போ நாங்கள் அதை மறக்கல, அதை செய்ய வேண்டிய உதவி தான் இந்தியா தான் செய்யணும். இது வந்து நாங்கள் மனிதாபிமானம் எடுப்போமா முழுக்க முழுக்க ஒரு அரசியல் தந்தோம். இந்தியா வேறு நாடுகளை இங்கே தலையிடாம வச்சிருக்கிறாங்க. இந்தியாண்ட தலையீடு இங்கே இருந்து கொண்டே இருக்கும். ஆயிரம் நாடு மற்ற எங்கள் நாட்டில் பிரச்சனையை தொடர்ந்து இருக்கணும் பண்ணுறதும் இந்தியாண்ட கருத்து. மற்றது இன்னொரு விஷயம் வந்து இந்த யாழ்ப்பாண பலாலி விமான நிலையம், அதுல வந்து பெரிய விமானங்கள் வந்து தரையிறக்க முடியாது என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. தனியா ஏர் இந்தியா மட்டும்தான் இப்ப வந்து இறங்கி இருந்தாங்க. ஆனா இப்ப ஒரு அண்மை காலமா இப்ப எங்களுடைய அனர்த்தங்கள் ஏற்பட்ட போது வேற நாடுகள்ல இருந்து பெரிய பெரிய சரக்கு விமானங்கள் வந்து வந்தது. அப்ப அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. ஏன் இப்போ பெரிய விமானங்கள் வருது தானே, அப்பே நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் மாற்ற முடியாது. இன்டர்நேஷனலாம் மாற்றுறதால கொழும்புக்கு பெரிய ஒரு பாதிப்பு வரும். நாங்கள் இன்டர்நேஷனல் இங்கே மாற்று எங்களை போக்குவரத்து அந்நிய செலவாணி எல்லாம் கொழும்புக்கு வராது. அப்போ கொழும்புக்கு வருமானம் பாருன்னு சொல்லி சொன்னால் இங்கே பெரிய விமான நிலையம் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்காகத்தான் அரசாங்கம் இந்த விமானத்தை விஸ்தரிக்காமல் வச்சிருக்காங்க. இது முதல் இந்த விமானம் விஸ்தரிப்பாக இருந்தது. அப்படியாக சில ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இந்த இடத்துல அந்த ஐயா எங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார். உண்மையாகவே முன்னைய காலங்களில் வாழ்ந்தாக்களுக்கு தான் அந்த விஷயங்கள் தெரியும். நாங்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 30 வயது என்றாலும் வரலாற்று ரீதியாக வரலாறுகளை கற்றாலும் அவற்றை நேரடியாக கண்டு உணர்ந்தவர்களும் தான் அந்த விஷயங்களை வந்து நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், வரலாற்றை கடத்தக்கூடிய மாதிரியும் இருக்கும். இப்படியான நபர்களுடன் நாங்கள் உரையாடுவதன் மூலமாக நான் என்னுடைய காணொலிகளில் சொல்லியிருப்பது வளமைதான். இந்திய இராணுவத்தை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்களுக்கு 2 பக்கங்கள் இருக்குது. அவர் ஒரு அமைதிப்படையாக பார்த்து இங்கே வந்தவர்கள், பின்னர் அவர்கள் செய்து இங்கே இருந்து வெளியேறும் பொழுது அவர்கள் நிகழ்த்திய செயல்கள், இங்கே வந்தவர்கள் நடத்திய விதங்கள் எல்லாமே ஈழத்தமிழர்கள் மத்தியில் இப்போவும் ஆறாத வடுக்களாக அவர்களுடைய மனங்களில் பதிந்திருக்குது. எங்களுக்கு அந்த நேரடியான உணர்வுகள் இல்லாவிட்டாலும் வரலாற்று ரீதியாக நாங்களும் கற்று அறிந்த விஷயங்களூடாக சில விஷயங்களை நாங்களும் அறிந்திருக்கிறோம். அதால் அந்த ஐயா அது சம்பந்தமாக சொல்லியிருந்தார். இப்படி இருந்தும் இந்தியா அது ஒரு அரசியல் ரீதியான நகர்வாக சில விஷயங்கள் பார்க்கப்படுகின்றது. அப்படியாக இந்த பாலங்கட்டை இப்போ வந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். உண்மையாகவே இது எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ற இதில் நாங்கள் பார்த்தாலும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்கள் எவ்வாறாக அது அமையும் என்பது எல்லாம் ஒரு அது எங்களுக்கு கற்பனை கேட்டாத விஷயங்களாக இருக்கும் சில விஷயங்கள். அப்படியாக இந்த பாலவேலை சம்பந்தமாக நாங்கள் இப்போ பார்த்தோம்னா பாலவேலை வந்து இன்றைக்கு ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். நாளை அல்லது நாளை மறுதினம் இதனூடாக பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது. திருப்பம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த பாலத்தை முழுமையாக அங்காலே தள்ளி விடுவதற்குரிய ஏற்பாடுகள் நடக்குது. தள்ள முடியாத பட்சத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இயந்திரத்தின் உதவியோட திருப்ப இங்கே கீழே முன்னுக்கு இழுத்து அதன் பிறகு அங்காளி பக்கத்துக்கு தள்ளக்கூடிய அந்த செயற்பாடு வந்து இங்கே இடம்பெற போகுது. சில விஷயங்கள் கஷ்டமான விஷயங்களை கூட மிக சிறப்பாகவும் எளிதாகவும் கையாண்டு ஒரு குழுவாக நின்று இந்த இடத்துல இந்திய இராணுவத்தினர் செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கணும். அவர்கள் மகிழ்ச்சியாகவும் சிலர் வந்து தமிழில் உரையாடி கொண்டிருக்கிறோம். நிறைய தமிழ் இராணுவத்தினர் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். தமிழில் உரையாடும் பொழுது கேட்கும் பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளே மகிழ்ச்சியாக
சில விஷயங்களை இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறோம். வேலை செய்யும் பொழுது அந்த கடினத்தை உணராது மகிழ்ச்சியாக கதைத்து சிரித்து பேசி அப்படியான இந்த விஷயங்களை வந்து மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு போகக்கூடிய அந்த செயற்பாடுகள் வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த பாலத்தில் வந்து இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்குது. இங்கே நீங்கள் இந்த அருகில் வந்து நடந்து போகிறதுக்குரிய பாதை இருக்குது. இந்த பாலம் வந்து மெதுவாக தள்ளப்பட்டு கொண்டிருக்காத பாருங்க. பாலம் முழுமையாக அங்காளி பக்கத்துக்கு தள்ளி முடிஞ்சது. இனி வந்து மற்ற வேலையெல்லாம் இருக்குது. நான் முன்னர் சொன்னது போலே அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. 2 பக்கங்கள்லையும் வந்து நடந்து வாரத்துக்குரிய பாதை அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. ஏனென்றால் 2 வீதிகள் இருக்குது, போகிறதுக்கு கொண்டு வாரத்துக்கு கொண்டு. அதால் வாகனங்கள் போனால் நடந்து வாரத்துக்குரிய பாதை 2 பக்கங்களும் அருகில் அங்கே இருக்கிறதை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. இதுதான் பாலம் முழுமை பெற்றிருக்கு இப்பொழுது. இனி வந்து அதற்கு கீழே அந்த தகடுகள் கூட்டக்கூடிய விஷயங்கள் மற்ற இன்னும் இதர விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அந்த விஷயங்கள் வந்து செய்ய போயினோம். அதாவது வந்து பாலத்தினுடைய அமைப்பில் பாலம் வந்து உருவாக்கப்பட்டுட்டது. இன்னும் வந்து அதற்கு கீழே செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் மற்ற இந்த அந்த பாலத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குன்னு தானே நீங்கள் இதில் பார்க்குறீங்க. இந்த தகடுகள் இருக்குது தானே, இந்த தகடுகளை வந்து அங்கே கீழே போட்டணும். இதுக்கு மேலே தான் வாகனம் ஏறி பயணிக்கும். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் கொழுவக்கூடிய விஷயங்கள் மாதிரி தான் இருக்குது. கொழுவி வேகமாக இந்த விஷயங்களை செய்து முடிக்கணும் என்று நினைக்கிறேன். செய்து முடித்ததுக்கு பிறகு தான் தெரியும் எப்போ இதால் பயணிக்கலாம் என்று தகவல் கிடைக்கல வந்து நான் இந்த காணொலியூடாக உங்களுக்கு அந்த தகவலை தெரிவிப்பேன். தொடர்ந்து வேலை ஓய்வின்றி இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது. பால வேலை இன்னும் முடியலை. இதால் இன்னும் பயணிக்க முடியாது. யாரும் என்ன சொன்னாலும் வதந்திகளை நம்பாதீங்க. சில காணொலிகளுடைய தலைப்புகளை பார்த்துட்டு இந்த வீதியால் பயணிக்க வராதீங்க. முடிவு பெற்றது பின்னர் உத்தியோகபூர்வமாக அவர்களே அறிவிப்பார்கள். இல்லாட்டி செய்தித்தளங்களில் இது சம்பந்தமான தகவல்கள் வந்ததன் பின்னர் இந்த வீதியை பயன்படுத்துறதுக்கு இதால் பயணிங்க. காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரியுங்க. மற்றும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.